Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோவில் நாம எடுத்துக்காட்டு 1.15 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட் தமிழ்ல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1.15 f:n tends to n என்ற சார்பானது f of x equal to 3x plus 2 x belongs to n என வரையறுக்கப்பட்டால் 1, 2, 3 நிழல் உருக்களை காண்க. 29 மற்றும் 53 முன் உருக்களை காண்க. சார்பின் வகையை காண்க. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற ரெண்டு கணமுமே இயல் எண்கள். அப்போ நிழல் உரு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் முன்னொரு நிழல் உரு முன்னொரு கான்செப்ட் எல்லாமே வீடியோல பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணுங்க. நிழல் உருக்கள்னா இப்போ ரெண்டு கணம் இருக்குன்னா இரண்டாவது கணம் நிழல் உரு, முதல் கணம் முன்னொரு, அந்த இதுல வரும். அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா ஈஸியா பண்ண முடியும். செக் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ப்போம், தீர்வு என்னன்னு பார்ப்போம். இப்போ நாம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். கொஸ்டின் எழுதியிருக்கேன். f:n tends to n என்ற சார்பானது f of x is equal to 3x plus 2 x belongs to n என வரையறுக்கப்பட்டால் 1, 2, 3 நிழல் உருக்களை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிழல் உருக்கள். இப்போ கொடுத்திருக்கிற ஃபார்முலா வந்து f of x is equal to 3x plus 2. இங்க ஃபங்க்ஷனுமே n tends to n. n-னா நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். இயல் எண்கள் எப்போதுமே ஒன்றிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு எக்ஸ்ல 1, 2, 3 இதை அப்ளை பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். அதுதான் வந்து நிழல் உரு. இப்போ ரெண்டு கணம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிழல் உரு முன் உரு எப்படி இருக்கும்னா இப்போ கணம் இருக்கு, ரெண்டு கணம் இருக்கு. அதுல இப்போ ரெண்டு கணம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கணம், செகண்ட் கணம், முதல் கணம், இரண்டாவது கணம். சப்போஸ் இது ஏ கணம், இது பி கணம். இப்போ இதுல நிழல் உரு எதுனா செகண்ட் கணம், பி தான் நிழல் உரு. முன்னுருனா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. ஓகே, முன்னுருக்கள், நிழல் உருக்கள், இதுக்கான கான்செப்ட் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது நிழல் உரு, அதாவது செகண்ட் கணம்ல வரக்கூடிய உறுப்புகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட்ல 1, 2, 3 முதல் கணம்ல 1, 2, 3 உறுப்புகள் போட்டு பில இருக்கிற ஆன்சர் கண்டுபிடிக்கணும் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ f of x கொஸ்டின்ல என்ன இருக்கு, f of x is equal to 3x plus 2. இப்போ நம்ம நிழல் உருக்கள் கண்டுபிடிக்க போறோம். அப்போ f of xல x-க்கு பதிலா 1 அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா x-க்கு பதிலா 2 அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் x-க்கு பதிலா 3 அப்ளை பண்ணணும். இப்போ f of 1 equal to 3 பெருக்கல் 1 பிளஸ் 2. 3 பெருக்கல் 1னா 3. 3 பிளஸ் 2 5. இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 5. அதாவது இப்போ 1, 2, 3 போடும்போது ஆன்சர் என்ன வருது, 1 போடும்போது 5 வருது. 1, 2, 3 போட போறோம். இப்போ இங்க கொஸ்டின்ல என்ன இருக்கு, ஃபங்க்ஷன் வந்து n tends to n, அதாவது ரெண்டு கணமுமே இயல் எண்கள் தான். அதாவது இங்க 1, 2, 3 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். 4, 5, 6 ரெண்டுமே சேம் நம்பர்ஸ் தான். பட் கனெக்ஷன், அதாவது லிங்க் வந்து, ரிலேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது சார்போ ரிலேஷன் உறவு ஏதாவது சொல்லலாம். உறவுல எதை கொடுத்துருக்காங்கன்னா 1 முதல் கணம்ல 1 போடும்போது இரண்டாவது கணம்ல 5 வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து உறவு, இந்த கனெக்ஷன் ஆரோ மார்க் எங்க வரும் அதை செக் பண்றதா. 1ல இருந்து 5 இதுதான் கனெக்ஷன்.
அப்போ இப்போ நம்ம 2 போடுறோம்னா எக்ஸுக்கு பதிலா 2 அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலா 2 அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 பெருக்கல் 2 பிளஸ் 2. அப்போ 3 பெருக்கல் 2 6. 6 பிளஸ் 2 8. அப்போ 2 அப்ளை பண்ணும்போது நமக்கு ரெண்டாவது கணம்ல 8 கிடைக்கும். அப்போ 2 கனெக்ஷன் எங்க வரும்னா 2ல இருந்து 8க்கு வரும். இங்க 7 8 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கனெக்ஷன் வந்து 2ல இருந்து 7க்கு வரும். ஓகே, அதே மாதிரி 3 அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த ஏல என்ன நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் இங்க பில கிடைக்கும். ஓகே, பட் கனெக்ஷன் ஏல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே கனெக்ஷன் வரும். பட் பில 1க்கு இல்லை, 2க்கு இல்லை, 3க்கு இல்லை, இந்த மாதிரி பல உறுப்புகளுக்கு கனெக்ஷன் வராது. அப்போ நம்ம இப்போ 3 அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர்? எக்ஸுக்கு பதிலா 3 போடும்போது எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 பெருக்கல் 3 பிளஸ் 2. 3 பெருக்கல் 3னா 9. 9 பிளஸ் 2 11. ஆன்சர் என்ன? 11. அப்போ முதல் கணம்ல 3 போடும்போது இரண்டாவது கணம்ல 11 கனெக்ட் பண்ணுவோம். இது ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். ஆனால் நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கணம்ல என்ன வேல்யூ போட்டாலும் அதுக்கு கனெக்ஷன் வந்துட்டே இருக்கும். பட் பில நிறைய உறுப்புகளுக்கு கனெக்ஷன் இருக்காது. அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நிழல் உருக்களை காண்க. நிழல் உருன்னா செகண்ட். இது இரண்டாவது கணம்ல இருக்கிற உறுப்புகள். ஆன்சர் எழுதும் போது 1, 2, 3 நிழல் உருக்கள் 5, 8, 11 ஆகும். ஆன்சர் எழுதும் போது 1, 2, 3 நிழல் உருக்கள் 5, 8, 11 ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் வந்து 29 மற்றும் 53 முன்னுருக்களை காண்க. அதாவது இந்த இரண்டாவது கணம்ல 29 நம்பர் வரும்போது இதுல முன்னுருள் என்ன கனெக்ஷன் இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 53க்கு கண்டுபிடிக்கணும். அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இரண்டாவது கணம்ல இருக்கிற உறுப்புகளை கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலால எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 29 ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 53 அந்த நம்பர் அப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த ஆன்சர் தான் முன்னுருக்கள். ஓகே, இப்போ நம்ம கிவன் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் எல்லா ஆன்சருமே கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? 29 மற்றும் 53 முன்னுருக்கள். 29 மற்றும் 53 முன்னுருக்கள். முன்னுருக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு, முன்னுருக்கள்னா ஃபர்ஸ்ட் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு given ஃபார்முலா என்ன? f of x is equal to 3x plus 2. இதுல நம்ம f of xக்கு பதிலாக 29 அப்ளை பண்ண போறோம். இப்போ 29 அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ 3x plus 2 is equal to, இப்போ 3x plus 2 is equal to 29. 3x is equal to 20.
29 பிளஸ் 2 வந்து இந்த பக்கம் வரும்போது -2. 3x ஈக்குவல் டு 29 - 2 27. x ஈக்குவல் டு 27 டிவைட் பை 3. ஆன்சர் 1 பெருக்கல் 3 3. 9 பெருக்கல் 3 27. 9. எக்ஸோட வேல்யூ வந்து 9. அப்போ 29க்கான முன்னூறு வந்து 9. அதே மாதிரி f(x)ல 53 அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணுவோம். f(x) கொஸ்டின் என்ன? f(x) is equal to 3x plus 2. 53 போட்டோம்னா f(x)க்கு பதிலா 3x plus 2. 3x equal to 53 minus 2. 53 minus 2 51. 3x ஓட வேல்யூ 51. இப்போ x-க்கான வேல்யூ வந்து x is equal to 51 divided by 3. இது ஓர் 3 இது ஓர் 3 அப்புறம் 2 21. 7 3 21. இப்போ ஆன்சர் x-க்கான வேல்யூ வந்து 17. அப்போ ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து 9, அதுக்கப்புறம் 17. ஆன்சர் எப்படி தெரிஞ்சிடும்? 29 மற்றும் 53 முன்னொருக்கள் 9, 17 ஆகும். 29, 53 முன்னொருக்கள் 9, 17 ஆகும். 9, 17 ஆகும். இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? சார்பின் வகையை காண்க. இப்போ சார்புல நிறைய வகைகள் இருக்கு. ஒன்று கொண்டான சார்பு, அதுக்கப்புறம் மேல் சார்பு, உட்கண சார்பு, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. இப்போ நம்ம எப்படி செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து 3 நம்ம எந்த சார்பு அப்படின்றத செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அப்படின்றது செக் பண்றது எப்படின்னா, முதல் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஒன்றான சார்புனா முதல் கணம்ல எல்லா உறுப்புகளுக்கும் உறவு இருந்துச்சுன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. மேல் சார்புனா இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் உறவு இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு. உட்கணம் அப்படின்னா இரண்டாவது கணம்ல ஏதாவது உறுப்புக்கு உறவு இல்லாம இருந்துச்சுன்னா அது உட்கணம். ஓகே, எல்லாத்துக்குமே உறவு இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு. ஏதாவது உறுப்புக்கு உறவு இல்லைன்னா அது உட்கணம். அப்போ நம்ம இப்போ இந்த கொஸ்டின்ல செக் பண்ணும்போது இந்த கணம், 2 கணங்கள் இருக்கு. இந்த ஏ கணம்ல எல்லா உறுப்புகளுக்குமே வந்து உறவு இருக்கும். நம்ம 3 இது பண்ணும்போது 3 அப்ளை பண்ணும்போது 15 வேல்யூ வந்துச்சு. அதே மாதிரி 4 அப்ளை பண்ணும்போது இன்னொரு வேல்யூ கொடுக்கும். மாதிரி எல்லா உறுப்புகளுக்குமே உறவு வரும். அது முதல் கணம். அப்போ இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகே, இது இந்த உறவு சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். ஏனெனில் முதல் கணமில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் உறவு உள்ளது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. மேல் சார்பு அப்படின்னா
இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் உறவு இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு. இங்க 1, 2, 3, 4 இது எல்லா உறுப்புக்குமே உறவு கிடையாது. 5, 7 இது மட்டும்தான் உறவு இருக்கு. அப்போ இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் உறவு இல்லை. எனவே இது மேல் சார்பு இல்லை. ஓகே, சப்போஸ் உறவு இருந்துச்சுன்னா அது மேல் சார்பு. இதுல உறவு இல்லாததுனால இது நம்ம மேல் சார்பு இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் உட்கணம். உட்கணம்னா இரண்டாவது கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாவது உறுப்புகளுக்கு உறவு இல்லை அப்படின்ற பட்சத்துல அது உட்கணம். இதுல உறவு இல்லை, அப்போ அது உட்கணம். ஆட்டோமேட்டிக்லி மேல் சார்பு இல்லைன்னா அது உட்கணமா தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த சார்பானது உட்கணம் ஆகும். ஏனெனில் இரண்டாவது கணமில் உள்ள சில உறுப்புகளுக்கு உறவு இல்லை. அப்போ இந்த கொஸ்டின், இந்த சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் உட்கண சார்பு, ஆனா மேல் சார்பு இல்லை. இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இவ்வளவுதான். இந்த எடுத்துக்காட்டு 1.15க்கான ஆன்சர் இதுதான். This much I had in this video. We'll see in another video. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you in another video. Till then, bye, take care. Thanks for listening.